அன்பும் நியாயமும் உள்ள ஒரு தேவனை பற்றி இந்த காலாண்டிலே நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ஒவ்வொரு ஜீவியின் தீர்மானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நல்ல தேவனே, ஆமாண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பாக இருப்பதற்கு தீர்மானம் செய்தாக வேண்டும். அதை நீர் மிகவும் விரும்புகிறீர். கட்டாயத்தினால் அல்ல, பலவந்தத்தினால் அல்ல, உண்மையான அன்பினால் உம்மிடத்தில் சேருகிறவர்களாக வேறு எந்த ஆதாயத்தையும் மனதில் வைக்காமல் உண்மையில் வைத்திருக்கிற அன்பினால் மாத்திரம் உம்மிடத்தில் நாங்கள் வந்து சேர்வதற்கு இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நாட்களில்தான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய வகுப்பு தோழனாக இருந்த அப்துல் ஜஃபார் எனும் நண்பன் ஒரு முறை என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். இறைவன் சர்வ வல்லமை உள்ளவர், இந்த நபரை நான் மன்னிக்கப் போகிறேன் என்று அவர் சொன்னால் அப்படி செய்யக்கூடாது என்று யார் சொல்ல முடியும்? எதற்காக தேவன் ஒரு மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு சாக வேண்டும்? அது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனை தாண்டி எந்த ஜீவியும் எதையும் செய்ய முடியாது என்று என்னிடத்தில் சொன்னான். அப்பொழுது என்னிடத்தில் அதற்கு பதில் இல்லை. ஆனால் அந்த கேள்வி மாத்திரம் என்னை தொடர்ந்தது. பின்னர் தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் இந்த தேவன் என்னுடைய தீர்மானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். எதுவாக இருந்தாலும் நான் தீர்மானம் செய்தாக வேண்டும். அந்த தீர்மானம்தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. என்னுடைய தீர்மானம் ஒவ்வொன்றுக்கும் நான் தேவனை சார்ந்திருக்கிறவனாக மாறிவிட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். நான் சரியான தீர்மானம் செய்து கொள்வதற்காக தேவன் செய்த ஒன்றுதான் சிலுவை மரணம். தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் அவர் நியாயம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். நான் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படும்போது அதற்கான தண்டனையை நான் அனுபவித்தாக வேண்டும். ஆனால் என்மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு விடுதலை தரவும் விரும்புகிறார். எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது மரணம்தான். ஆனால் இந்த அநியாயமான அன்பு என்னை கொல்லக்கூடாது என்று யோசிக்கிறது. என்ன செய்யலாம்? நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிப்பதற்கு தீர்மானித்தார். தேவனுடைய இந்த தன்மையை ஓசியாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். படத்தில் இருப்பது ஓசியாவுடைய மனைவி, அவளை விற்பனை செய்த ஒரு ஏலக்காரன். ஓசியாவின் மனைவி ஒரு நாள் அவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறாள். அவளுடைய அழகுக்காக அவளை நேசித்தவர்கள் கொஞ்ச காலம் ஆன பிறகு அவளை அடிமையாக விற்று விடுகிறார்கள். ஒரு நாள் ஓசியா அடிமை சந்தை வழியாக செல்லும்போது ஏலத்துக்கு விடப்படுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த பெண்ணை பார்க்கிறார், தன்னுடைய மனைவி. அப்படியே விட்டு செல்ல அவருக்கு விருப்பமில்லை. ஏலத்துக்கு எடுக்கிறார். 15 வெள்ளிக்காசு கொடுக்கிறார். இன்னொரு 15 வெள்ளிக்காசுக்கு சமமான 1.5 கலம் வார்கோதுமையை கொடுக்கிறார். 30 வெள்ளிக்காசு கொடுத்து அவளை வாங்குகிறார். எங்கோ கேள்விப்பட்ட மாதிரி தெரிகிறதா? 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசை நியாயப்படி அடிமைக்கு சொந்தக்காரனுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார். நீ எனக்காக அநேக நாள் காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். நான் காசு கொடுத்து வாங்கிவிட்டேன் என்பதற்காக நீ என் பின்னே வர வேண்டும் என்ற அவசியமில்லை. யோசித்து தீர்மானம் செய்து கொள் என்று விட்டு செல்கிறார். அந்த ஒரு காட்சியைத்தான் ஏதோ ஒரு ஓவியர் இந்த படமாக தீட்டியிருக்கிறார். இந்த படத்தில் உள்ளது போல நடந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் ஓசியா தன் மனைவியை நேசித்தார்.
அதற்காக காசு கொடுத்து அவளை மீண்டும் வாங்குகிறார். அன்பும் நியாயமும் உள்ள ஒரு தேவனை இங்கே நான் பார்க்கிறோம். ஆண்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களை விட்டு சென்ற ஒரு மனைவியை இவ்வாறு ஏற்றுக்கொள்வீர்களா? பெண்களும் யோசித்து பாருங்கள். உங்களை விட்டு சென்ற ஒரு கணவனை நீங்கள் இவ்வாறு நேசிப்பீர்களா? ஆனால் தேவன் நேசிக்கிறார். இந்த காலாண்டு முழுவதும் நாம் அதைத்தான் படிக்கப் போகிறோம். நாம் நினைப்பதற்கும் அதிகமான மதிப்புடையவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 அருமையான கதைகள் சொல்லப்படுகின்றன. அதில் 3வது கதையில் தேவனுடைய மனதுருக்கம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. அந்த ஓமையை அவர் எதற்காக சொன்னார் என்பதை 15ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கலாம். ஆயக்காரரும் பாவிகளும் அவரை தேடி வருகிறார்கள். எதற்காக? அவருடைய வசனங்களை கேட்கும்படி வந்தார்கள். வேறே நோக்கம் அவர்களுக்கு இல்லை. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். நம்முடைய நிலையை இதோடு ஒப்பிட்டு பாருங்களேன். நாம் பக்திமான்கள், உபவாசம் பண்ணுகிறவர்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு செல்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாவிகள் தேவனை தேடுகிறவர்களாக மாறும்போது நாம் அவர்களை எவ்வாறு நடத்துகிறோம்? அநேக சபைகளில் நான் பார்த்திருக்கிறேன். தனக்கு சபையிலே இருக்கிற பதவிக்கு போட்டி போடுவதற்கு வந்தவர்களாக அவர்களை பார்க்கிறார்கள். தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கொடுப்பதற்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாதவர்களாக விசுவாசிகள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த இருண்ட உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் நம்மால் ஒரு சிறு காரியத்தை கூட விட்டு கொடுக்க முடிவதே இல்லை. அநேகரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆனால் நம்முடைய விசுவாசிகளோ அநேகரை துரத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒன்றுதான் முக்கியம். மக்கள் மத்தியில் என்னுடைய பதவி, என்னுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். நான் யார் என்பதை யோசிக்கும்படியாக தூண்டப்படுகிறேன். அவர் சொன்ன கதையை பாருங்கள். இப்போது சொன்ன உண்மையை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கதையை வாசியுங்கள். அண்ணன் எப்படிப்பட்டவன்? அவனை சொல்லுகிறான் பாருங்கள். தகப்பனிடத்தில் சொல்லுகிறான், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன். நான் ஏன் பதவியில் இருக்கக்கூடாது? நான் ஏன் முக்கியமானவனாக இருக்கக்கூடாது? இவன் ஏன் முக்கியப்படுத்தப்பட வேண்டும்? அண்ணனுடைய கேள்வி அதுதான். தம்பி எப்படிப்பட்டவன்? அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். மிகவும் மோசமானவன் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தம்பிக்கு தன்னுடைய இடத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படிப்பட்டவனை ஏன் முக்கியப்படுத்த வேண்டும்? இந்த பிரச்சனையில் தன்னை பற்றி இளையவன் நினைத்தது என்ன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். போகிறான், கஷ்டப்படுகிறான். அந்த கஷ்டத்தை அடைந்த பிறகு அவனுக்கு புத்தி வருகிறது. நான் அப்பா இடத்துல போவேன். அப்பா, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று நான் அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் இல்லை. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்வேன் என்பேன். பண்ணிடுமா, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். இந்த மனநிலையில்தான் அவன் அப்பாவிடத்தில் வருகிறான். ஆனால் அப்பா எப்படிப்பட்டவர்? அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்பொழுது என் பிள்ளை திரும்பி வருவான் என்று இந்த தகப்பன் காத்திருந்திருக்கிறார். தூரத்தில் வரும்போதே ஓடுகிறார். ஊழியக்காரரை அழைக்கிறார். நீங்கள் என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துங்கள், அவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கால்களிலே பாதரட்சைகளை போடுங்கள் என்று கூச்சல் போடுகிறார். என்ன சந்தோஷம்!
என்ன செய்திருக்கலாம் இவர்? நினைத்தேன், ஒரு நாள் வரும், இப்படி வருவாய் என்று நான் நினைத்தேன். இப்போதான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீ படுகிற கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் உனக்கு நியாயமானவை என்று இந்த தகப்பன் சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக அவனை எப்படி இவர் நடத்துகிறார் என்பதை பாருங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்கிறான். அப்படி அவர்கள் சந்தோஷப்படுத்த தொடங்கினார்கள் என்று லூக்கா சொல்கிறது. மகன் ஒரு கூலிக்காரனாக அவனை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று வருகிறான். தகப்பனோ அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறான். இளைய மகன் தன்னை பற்றி நினைத்ததற்கும் அதிகமாக அப்பா அவனை மதித்தார். அந்த மதிப்பிற்கு காரணம் அவன் மேல் அவர் வைத்திருந்த அன்பு. இன்று என்னையும் என் தேவன் இப்படித்தான் நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வதனால் இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். தன்னை பற்றி மூத்தவன் என்ன நினைத்தான் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவனுக்கு கோபம் வருகிறது. தம்பி திரும்ப வந்துவிட்டான், அவனுக்காக வீட்டிலே கொண்டாட்டம் நிகழ்கிறது என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உள்ளே போவதற்கு அவனுக்கு மனதில்லை. தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறார். அப்போது அவன் சொல்கிறான், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. அப்பா மேலே அவனுக்கு பாசமில்லை. அப்பா சேர்த்து வைத்திருந்த பொருளின் மேல் தான் அவனுக்கு பாசம். இப்பொழுது ஆட்டுக்குட்டியை கூட அவன் கேட்கவில்லை. அதற்கு காரணம், தம்பி சொத்தை கேட்டு வாங்கி கொண்டு சென்று விட்டான். இப்பொழுது நாம் ஒரு ஆட்டுக்குட்டியை கேட்டால் அவருக்கு ஒரு வேளை வேதனையாக இருக்கலாம், கோபம் வரலாம். அப்பாவை புரிந்து கொள்ளாத ஒரு நல்லவன் இவன். அதனால் இப்போது எதுவும் கேட்க வேண்டாம், அவர் இறந்த பிறகு எல்லாம் எனக்குத்தானே என்ற நிலையிலே அவன் இருந்திருக்கிறான். தன்னை பற்றி உயர்வான எண்ணம். அதனால தான் அவன் கோபம் வருகிறது, உள்ளே வரமாட்டேன் என்று மறுக்கிறான். ஆனால் இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்பா ஒன்று சொல்கிறார், இங்கே இருக்கிற சொத்தை பிரித்து உன் தம்பிக்கு நான் கொடுக்க போவதில்லை, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது தான். உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. மூத்த மகன் தன்னை பற்றி நினைத்ததற்கும் அதிகமாக அப்பா அவனை மதித்தார். அதனால் வெளியே வந்து அவனை உள்ளே வரும்படியாக அழைக்கிறார். நீ வெளியே நிற்காது, உள்ளே வா, நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று அழைக்கிறார். நான் இப்படி ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், இவனே நான் வரமாட்டேன் என்று சொல்வது? இந்த சொத்தையெல்லாம் நான் சம்பாதித்தது தானே, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே, இவனுக்கு ஏன் நான் கொடுக்க வேண்டும்? இவனுக்கு கிடையாது என்று சொன்னால் இவன் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கலாம். அது எல்லாம் அவர் பேசவில்லை. வருந்தி வருந்தி அவனை உள்ளே அழைக்கிறார். ஒரு சூழ்நிலை நான் பார்க்க வேண்டும். வீட்டிற்கு வெளியே நின்றது கெட்டவனாக சென்ற குமாரனா, நல்லவனாக நடித்த குமாரனா? அது யாருடைய தீர்மானம்? பொதுவாக இந்த கதையை ஊதாரி மகன் கதை என்று சொல்வார்கள். நான் ஊதாரி தகப்பன் கதை என்று நான் சொல்லுவேன். இந்த வாரத்தில் ஒரு அன்பான சகோதரன் என்னை அழைத்து, தேவனை ஊதாரி என்று சொல்லிவிட்டீர்களே, அது நல்ல வார்த்தை இல்லையே என்று என்னிடத்தில் சொன்னார். ஊதாரி என்கிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கலாம். அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்த்தால், யாரை பற்றி சொல்கிறது என்று பார்த்தால், அந்த வார்த்தை மிகவும் நல்ல வார்த்தையாக மாறிவிடுகிறது. ஊதாரி என்று யாரை சொல்வோம்? கணக்கு பார்க்காமல் செலவழிக்கிறவனை ஊதாரி என்று சொல்வோம். பணத்தை செலவழித்த ஊதாரி இளைய மகன். ஆனால் தகப்பனோ அன்பை
கணக்கு பார்க்காமல் ஊதாரித்தனமாக கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு வெளியே நிற்பதும் உள்ளே நிற்பதும் நம்முடைய தீர்மானம். இயேசு சொன்னார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். நல்லவர்களாக இருக்கிறவர்கள் சில சமயங்களை வெளியே நிற்கலாம். இவர்களெல்லாம் வெளியே இருக்கிறவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் உள்ளே இருக்கலாம். நம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமா? தேவன் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி மக்களிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அதுபோல நாமும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். எவருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் இருந்தாலே போதும், அதுவே பெரிய காரியம். ஆனால் மற்றவர்களை கெடுப்பதற்கு, அவர்களை அழிப்பதற்கு என்னவெல்லாம் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஏன் நாம் செய்ய வேண்டாம்? நம்முடைய வேலை அது அல்லவே அல்ல. இந்த ஆண்டவர் சந்தோஷமாய் களி கூறுகிறார் என்றும் வேதாகம் சொல்கிறது. மனப்பாட வசனமாக அதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று அந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய ரட்சிப்பில் அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை இந்த வசனம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் ஒவ்வொருவரையும் அளவிட முடியாத மதிப்புடன் பார்க்கிறாராம். அதனால்தான் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் கூட அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அவர் மாத்திரமல்ல, அவருடைய தன்மையுடைய அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். அதுபோன்ற சந்தோஷம் நமக்கு வருகிறதா என்று பாருங்கள். இந்த வசனம் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்தியன் ரிவைஸ்டு வெர்ஷனில் தம்முடைய அன்பு நிமித்தம் உன்னை புதியவனாக்குவார். ஆம், அவர் உன்னை குறித்து சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் உன்னை புதியவனாக்குவார். அவர் உன்னை குறித்து கம்பீரமாய் களி கூறுவார். சமகால மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்கிறது, அவர் உன்னில் மகிழ்ந்து களி கூறுவார். அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் உன்னை குறித்து பாடல்களுடன் மகிழ்வார். ஒரு யூத ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த பாடல்கள் கம்பீரம் களி கூறுதலோடு சேர்ந்து ஆடி என்கிற வார்த்தையும் சேர்க்கிறது. அவர் ஆடி மகிழ்ச்சி அடைகிறாராம். இவையெல்லாம் நம்முடைய மொழியிலே நாம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லப்பட்டவை. நமக்கு சந்தோஷம் வரும்போது நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் அவரும் செய்கிறார் என்பது நம்முடைய ரட்சிப்பிலே அவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. திருமணத்தை உருவமாக வைத்து ஏசாயா 62:4 ஆண்டவர் பேசுவதை நாம் பார்க்கலாம். நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமல் நீ எப்சிபா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எருசலேம் நகரத்தை குறித்து இப்படி சொல்கிறார். எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். திருச்சபையை தேவன் இந்த அளவுக்கு நேசிக்கிறாராம். உன்மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமல் பியூலா என்று சொல்லப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படும் என்பது திருமண வார்த்தை. உன் கணவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். தேவனே உன் கணவராக இருப்பார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். எப்படிப்பட்ட அருமையான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார் என்று பாருங்கள். நாம் ரட்சிக்கப்படும் போது சந்தோஷப்படுகிற ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு வாழ்க்கைப்படுகிறாய் என்று சொல்கிறார். ஒரு கணவன் தன் மனைவிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை விட அதிகமாகவே இந்த தேவன் நமக்காக செய்கிறார். எபேசியர் 5:25 முதல் 28 வாசித்து பாருங்கள். திருமண வாழ்க்கையையும் தேவனை பற்றியும் அங்கே ஒப்பிட்டு பவுல் பேசுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். திருவசனத்தை கொண்டு அதை சுத்திகரிப்பதற்காக தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக நாம் மாறுவதற்காக தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மேல் தேவன் வைத்த அன்பினால் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் மிகவும் முக்கியமானது. எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை
இந்த வசனங்கள் நாம் காட்டுகின்றன. தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த அதே அன்பினால் நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டுமா? ஜெபமா. தேவனிடத்தில் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துதலா? அது எப்படி செய்ய முடியும்? தேவன் மகிழ்ச்சி அடைவதற்கு ஏதேனும் அவசியம் இருக்கிறதா? அவருக்கு எந்த தேவையும் இல்லை. பொதுவாக நமக்கு மகிழ்ச்சி எப்போது வருகிறது? ஒரு கார் வாங்கும்போது, அல்லது ஒரு வீடு கட்டும்போது, ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும்போது கொஞ்ச காலம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். கொஞ்ச காலம்தான். ஒரு கார் நிற்கிறது. காரை திறந்து மனைவியை கீழே வரும்படியாக கணவன் சொல்கிறார். பார்த்து கொண்டிருந்த ஒருவர் இப்படி சொல்லுகிறார். கணவன் தன் மனைவிக்காக காரை திறந்து விடுகிறான். ஒன்று மனைவி புது மனைவியாக இருக்க வேண்டும், அல்லது கார் புதிய காராக இருக்க வேண்டும். ஆம், கொஞ்ச காலம்தான் இந்த மகிழ்ச்சி நமக்கு நிலைத்திருக்கிறது. ஆனால் அப்படி எந்த பொருளின் மேலும் ஆசைப்பட்டு தேவன் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. தேவன் விரும்புவதெல்லாம் நம்மை அவர் நேசிக்கிறார். எனவே நாம் அவரிடத்தில் திரும்ப வரும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். யாக்கோபே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மாத்திரம் ஆண்டவர் ஏதோ தனிப்பட்ட அன்பு வைத்திருந்ததாகவும் மற்றவர்கள் எவரையும் அவர் நேசிக்கவில்லை என்பது போலவும் எல்லா காலங்களிலும் பேசுகிறார்கள், இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் நல்ல தேசமாக இல்லை என்பதைத்தான் அங்கே சொல்லுகிறார். ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் மீறினவர்கள் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி இருக்கும்போது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், உன்னை சிநேகித்தேன் என்றெல்லாம் அவர் எப்படி சொல்லுவார்? மற்ற வசனங்களை வாசித்து பாருங்கள். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே உள்ளதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். இஸ்ரவேல் என்கிற அந்த சபை இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அப்படி செய்யாமல் அவர்கள் தேவனை விட்டு விலகி மோசமானவர்களாக மாறிவிட்டார்கள். தேசத்தில் ஒரு சில நல்லவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்படியானால் இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிற தேசம் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒரு தேசம் இல்லை. யோர்தான் நதி பாய்கிற தேசம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் கிழக்கே இருக்கிறார்கள், மேற்கே இருக்கிறார்கள், தெற்கே இருக்கிறார்கள், வடக்கே இருக்கிறார்கள், பூமியின் கடையாந்தரங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் எருசலேமிலே பிறந்தவர்களாக நான் கணக்கிட்டு இந்த தேசம் எனக்கு பிரியமான தேசம், இந்த ஜனங்கள் எனக்கு பிரியமான ஜனங்கள் என்று நான் அழைப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 87 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் என்றல்ல, அந்த நாட்களிலேயே எல்லா தேசங்களிலும் அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. தேவ மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். தேவனை சரியான வெளிச்சத்தில் காட்டுவதற்கு. காந்தி சொன்னார், எனக்கு கிறிஸ்துவை பிடித்திருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவம் பிடிக்கவில்லை. எவ்வளோ தூரம் சரியான உண்மை என்பதை யோசித்து பாருங்கள். நாம் தேவனை சரியான வெளிச்சத்தில் காட்டுகிறோமா? நம்மை விட நம்முடைய அளவுக்கு தேவனை அறிந்திராதவர்கள் என்று நாம் நினைக்கிற பலர் தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை காட்டுகிறார்கள். தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகிறார்கள். இப்போதும் நான் சொல்லுவேன், ஒரு திரைப்பட விழாவில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்ன ஒரு மனிதன், நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தேன் என்று தேவன் செய்த ஊழியத்தை தான் செய்ததாக மார்தட்டுகிற மனிதர்களுக்கு முன்பாக அவர்களை விட தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகிலே அந்த மனிதர் இருக்கிறார். எனக்கு முன்னராக 2 இருக்கிறது, நேசிப்பது, வெறுப்பது. நான் வெறுப்பதை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் நேசிப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகே இருக்கிறான். சத்தியம் தெரியும், சத்தியம் தெரியும் என்று மார்தட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் வெறுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம் எவ்வாறு அழைத்து கொள்ள முடியும்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றால் யெகோவா என்று நெற்றியில் எழுதியிருப்பதல்ல, வாழ்க்கையிலே தேவனுடைய குணம் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகிற ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். திருக்குறளை வாசித்து பாருங்கள். அவருக்கு தேவனை தெரிகிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் 10 குறள்களை அர்த்தம் புரிந்து படித்து பாருங்கள். அவருக்கு தேவனை பற்றி எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது தேவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று சங்கீதம் 149:4 வாசிக்கிறோம். சாந்த குணம் என்பது கற்றுக்கொள்ளும் தன்மை. தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர்களாக நாம் மாறி அவர் என்ன சொல்லித் தருகிறாரோ அதை நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் மாறும்போது தேவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் அவரை போன்றவர்களை அவர் பூமியிலே பார்க்கிறார். அது அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாம் செய்கிற எதுவும் அவருக்கு எதையும் சம்பாதித்து கொடுக்க போவதில்லை. நாம் கட்டுகிற ஆலயம் எனக்கு சொத்து சேர்ந்து விட்டது என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அவருக்கு தரப்போவதில்லை. எல்லாம் அவருடையது தான். நான் பலியிடுகிற பலிகள், நான் கொடுக்கிற காணிக்கை எல்லாம் அவருடையது தான். அவருடைய இதை எடுத்துத்தான் நாம் கொடுக்கிறோமே தவிர நமக்கு சொந்தமானது எதையும் நாம் கொடுக்கவில்லை. அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிற தன்மை நமக்கு இருந்தால் அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. எதற்காக அவன் பலியிடுகிறான்? ஆண்டவர் பேரில் அன்போடு தானே பலியிடுகிறான் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவனுடைய வழி துன்மார்க்கம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அவனுடைய ஜெபம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். என்ன தெரிகிறது? மற்றவர்களை அழிப்பதற்காக இந்த துன்மார்க்கர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் அவருக்கு அருவருப்பானது. சரியானதை செய்ய வேண்டும் என்று செயல்படுகிற மக்களை அவர் நேசிக்கிறார். துன்மார்க்கரையும் கூட அவர் நேசிக்கத்தான் செய்கிறார். துன்மார்க்குடைய மரணம் அவருக்கு பிரியமானது இல்லை. ஆனால் அவன் செய்கிற துன்மார்க்கம் அவருக்கு பிரியமில்லை. எனவே அவனை அவர் ஒதுக்க வேண்டியது அவசியமாகி விடுகிறது. துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? அவன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பண பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது என்று மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இதை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்து விடுகிறான். ஆம், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து செயல்படுகிறவனாக இருக்கிறான். தேவனுக்கு அது பிரியமாக இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் உற்சாகம் இருக்க வேண்டும் என்று பவுல் 2 கொரிந்தியர் 9:7 கூறுகிறார். தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? பிறருக்காக செய்வதை, தேவனுக்காக செய்வதை நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும், மன விருப்பத்தோடு செய்ய வேண்டும். தேவன் எவ்வளவுக்கு நல்லவரோ அப்படிப்பட்ட நல்ல தன்மையோடு செய்ய வேண்டும். தேவன் அதை பிரியமாக பார்க்கிறார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் என்று பேதர் எழுதுகிறார். நாம் பாவத்தன்மையுள்ளவர்கள் தான். ஆனாலும் கூட நாம் ஜீவனுள்ள கற்களாக அவருடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருந்தால் அது அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நமக்காக மரித்தார். பவுல் அதைத்தான் தெளிவாக ரோமர் 5 கூறுகிறார். நாம் நல்லவர்களாக மாறிய பிறகு அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போதே கர்த்தர் நமக்காக மரித்ததினால் எந்த அளவுக்கு இந்த தேவன் அன்புள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய் என்று இஸ்ரவேல் தேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு பதில் அவர் சொல்கிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு
உன்னுடைய செயலை பார்த்து இப்பொழுது தோன்றியதல்ல, ஆரம்பத்திலிருந்தே இருக்கிற ஒரு அன்பு. நாம் சிலரை நேசிக்கிறோம். எதற்காக நேசிக்கிறோம்? அவர்கள் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நாம் அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அப்படி இடையில் தோன்றிய அன்பு அல்ல தேவனுடைய அன்பு. நாம் பிறப்பதற்கு முன்னராகவே அவர் என் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அவர் என்னிடத்தில் அன்பாகத்தான் செயல்படுவார். அப்படிப்பட்டவராக நாம் மாறும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்யலாம்? பேதுரு சொல்கிறார் பாருங்கள், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஒரு மாளிகையை ஆண்டவர் கட்டி வருகிறார், ஒரு ஆலயத்தை கட்டி வருகிறார். அந்த ஆலயத்தில் நாம் ஆசாரியர்களாக கட்டப்பட்டு வருகிறோம். எதற்காக? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்காக. ஏதோ பலிகளை செலுத்துவதல்ல. ஒரு போதகர் ஒரு முறை என்னிடத்தில் சொன்னார், இந்த பணக்காரர் தசமபாகம் கொடுக்காமல் இருந்தார், இப்போது கொடுக்கிறார். என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுத்தால் அலுவலகத்தில் இருக்கிற நிர்வாக குழுவில் உங்களை அங்கத்தினராக மாற்றுவார்கள் என்று சொன்னேன். அவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எதற்காக இந்த தசமபாகம் கொடுக்கப்பட்டது? நாம் செலுத்துகிற பலிகள், நாம் செலுத்துகிற காணிக்கைகள் ஆவிக்கேற்றவைகளாக, தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும்? இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்று பேதர் சொல்லுகிறார். ஏசாயாவில் சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை சொல்லி வேதத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறது என்று பேதர் எழுதுகிறார். அந்த கல் இயேசு, அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்கிறார்களே, அது அல்ல. நேர்மறை சிந்தனை இல்லை. இயேசுவை சரியாக புரிந்து கொண்டு அவரை நம்புவது, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவரை நம்புவது. அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் தேவன் நம்மை நேசிக்க முடியாது. எபிரேயரில் பவுல் சொல்வதை பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்படியானால் நமக்கு விரோதமாக யாராவது எதையும் செய்தால் தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் விட்டுவிடலாம். அவர் நிச்சயமாகவே பார்த்துக்கொள்வார். நாம் எந்த தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அவர் நமக்கு தேவையானதை நிச்சயமாக செய்வார் என்கிற விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவரை நாம் நம்பாமல் மற்றவர்களை நான் தேடுகிறேன் என்றால் அது எப்படி தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். உங்கள் பிள்ளைக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, கல்லூரியில் பணம் கட்ட வேண்டும். உங்கள் மகன் உங்களிடத்தில் வந்து பணம் கேட்காமல் பக்கத்து வீட்டுக்காரத்தில் போய் பணம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிரச்சனைக்கு உதவி செய்வதற்கு மனிதர்களை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், அதிகாரத்தை தேடுகிறோம். தேவனை மட்டும் நாம் தேடுவதில்லை. தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் தேவன் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று பவுல் ஜெபிக்கிறார். அவருக்கு பிரியமானதை அவர் நம்மிலே செய்வார். அப்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை நம்ப வேண்டும். மரணத்திற்கு கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நிச்சயமாக இது நடக்கும். மரணத்தை பார்த்து கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசுவை நாம் விசுவாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று
நாம் ஆசைப்பட்டால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டாம். எதை செய்தாலும் தேவனை சார்ந்திருந்து, அதாவது அவரை நம்பி நாம் செய்ய வேண்டாம். அவரிடத்தில் கேட்டு நாம் செயல்பட வேண்டாம். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். தேவனுக்கு பொருள் எதுவும் தேவையில்லை. தேவனுக்கு தேவையெல்லாம் நாம் தான். நாம் அவரை நம்புகிறோம் எனும்போது அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அளவிட முடியாத ஒன்று. அவர் நடனமாடி எம்பீரமாய் பாடி சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த வாரப்பாடம் முடிகிறது. தேவன் நம்மை பார்க்கிற விதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவானவரும் ஒரு சீடர்களும் மலை மேல் ஏறி எலியாவையும் மோசேயையும் பார்த்துவிட்டு திரும்பி இறங்கி வருகிறார்கள். அங்கே கூச்சல் கேட்கிறது. கூச்சலுக்கு மத்தியில் இயேசுவை பார்த்த உடனே ஒரு மனிதன் ஓடி வருகிறான். என் மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, அவனை துரத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். நீ என்னை நம்பினால், நீ தேவனை நம்பினால் இது நடக்கும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் கேட்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறான். நம்புகிறேன், ஆனால் என் நம்பிக்கை போதுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்கிறான். சில சமயங்களில் சுகவீனமாக இருக்கிற மக்களிடத்தில் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக போகிறவர்கள் விசுவாசி தேவனை சுகமாக்குவார் என்று சொல்கிறார்கள். அவருக்கு வியாதி அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தமா? அப்படித்தான் சிலர் எண்ணுவதற்கு தூண்டப்படுகிறார்கள். என் விசுவாசம் போதுமானதாக இல்லை, அல்லது ஜெபிக்கிறவருடைய விசுவாசம் போதுமானதாக இல்லை, அதனால் எனக்கு சுகமாக மாட்டேன் என்கிறது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். விசுவாசம் என்பது எல்லாம் நடந்துவிடும் என்கிற நேர்மறை சிந்தனை அல்ல. விசுவாசம் என்பது தேவன் எதை செய்தாலும் சரிதான், உம்முடைய சித்தப்படி செய்யும் ஆண்டவரே என்று அவருக்கு ஒப்புக் கொடுப்பதாகும். நாம் எதை விசுவாசிக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோம்? தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறோம். உனக்கு சுகமாகும் என்று ஆண்டவர் சொன்னால் நாம் அதை நம்ப வேண்டும். உனக்கு சுகமாகாது என்று தேவன் சொன்னால் அதையும் நாம் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். பவுல் சொல்லவில்லையா, எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் இருக்கிறது, 3 முறை அவரிடத்தில் கேட்டேன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே செத்து போனவனை எல்லாம் என்னை வைத்து உயிரோடு எழுப்பினர், எனக்கு சுகம் தரக்கூடாதா என்று அவர் கோபப்படவில்லை. அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். அவன்தான் விசுவாசி. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உடனடியாக உனக்கு விடுதலை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தை அவர்தான் உனக்கு அனுமதித்திருக்கிறார். என்ன நன்மை விளைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த நன்மை விளைந்த பிறகு உன்னுடைய கஷ்டம் உன்னை விட்டு நீங்கிவிடும். நீ சரியான தீர்மானத்தை செய்யும் வரைக்கும் பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது சரியான தீர்மானம் செய்கிறாயோ அப்பொழுது பிரச்சனை உன்னை விட்டு விலகும். இயேசு அந்த மனிதனிடம் என்ன சொல்லவில்லை? உனக்கு அதிக விசுவாசம் வந்த பிறகு என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அவன் சொன்னதே போதுமானதாக இருந்தது. அவர் காட்டுகிற அன்புக்கு சிறிதளவு எதிர்வினை நாம் காட்டினாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்க. என் பிள்ளை என்னை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் குழந்தை வளர்த்திருப்பீர்கள், பெரியவர்கள். அந்த குழந்தை தவழ்கிறது, பிறகு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது. தூரத்தில் அந்த குழந்தை நிறுத்திவிட்டு வா வா என்று நீங்கள் கையை நீட்டிக்கொண்டு அடுத்த பக்கத்தில் நிற்கிறீர்கள். அந்த குழந்தை நடக்கிறது, தள்ளாடி நடக்கிறது. கொஞ்சம் தூரம் வந்த உடனே கீழே விழுந்து விடுகிறது. உடனே என்ன செய்கிறீர்கள்? நடந்து வா என்று சொன்னால் உனக்கு நடக்க தெரியாதா என்று பிரம்பை எடுத்து அந்த குழந்தை அடி அடி என்று அடைத்து அடுத்த முறை இப்படி கீழே விழுந்தால் உன்னை என்ன செய்வேன் பார் என்று சொல்வீர்களா? அல்லது சந்தோஷமாக கைகொட்டி இவ்வளோ தூரம் நடந்து விட்டாயே என்று உற்சாகப்படுத்துவீர்களா? ஒரு பாவ மனுஷன் இதை செய்யும்போது பாவமும் கொஞ்சமும் இல்லாதது தேவன்
உங்களை அடிப்பதற்கு காத்திருக்கிறார் என்று நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவன், ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி வித்தியாசமானது என்று புரிந்து கொள்வதற்கு திராணி இல்லாதவர்கள் எப்படி நாங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? மேடையில் ஏறி நின்று மற்றவர்களை திட்டி விடுவதனாலோ, தேவன் உன்னை அழித்து விடுவார் என்று சொல்வதனாலோ நான் நல்லவர்களாக மாறிவிடப் போவதில்லை. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற சரியான தகவலை, உண்மையை மக்களுக்கு சொல்வதுதான் என்னுடைய வேலையை தவிர மற்றவர்களை குறை கூறி கொண்டிருப்பதல்ல. நான் மாறியாக வேண்டும். ஒரு ஊழியக்காரனாக நான் மாறியாக வேண்டும். சீடர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. ஏன் என்று அவர்களை கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இவ்வகை பிசாசு ஜபத்தினால் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. உபவாசம் என்கிற வார்த்தையை நம்முடைய வேதாகமத்தில் நாம் சேர்த்து பார்க்கிறோம். மூல மொழி பிரதிகளிலே, அநேக பிரதிகளிலே இந்த உபவாசம் என்கிற வார்த்தை இல்லை. ஏன் ஜெபம் என்கிற வார்த்தை மாத்திரமே போதுமானது? நாம் செய்கிற ஒன்றினால் அல்ல, தேவன் செய்கிற ஒன்றினால் தான் இது நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது நான் என் உடலை வருத்தி செய்கிற ஒன்று. அப்படி செய்தால்தான் பிசாசை ஆண்டவர் துரத்த முடியும் என்று அல்ல. ஜெபம் போதும். அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்களாக இந்த சீடர்கள் இருந்திருந்தால், ஜெபம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தானே. அப்படிப்பட்ட உறவுடையவர்களாக இவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் போட்டுக்கொண்டிருந்த சண்டைக்கு அங்கே இடமே இல்லை. பிறகு வருகிற வழியிலும் அவர்கள் கலிலேயா போகிறார்கள். போகிற வழியிலும் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். வழியில் என்ன பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்று இயேசு கேட்கிறார். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணி கொண்டு வந்தார்கள். பிரச்சனை இதுதான். நமக்குள்ளே யார் பெரியவன் அப்படின்றது பிரச்சனை இல்லை. தேவன் தான் பெரியவர். நான் அவருடைய அடிமை. நான் அவருடைய அடிமையாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வது தானே என்னுடைய கடமை. நான் அதை செய்துவிட்டு போகிறேன். எனக்கு ஒரு பதவி வேண்டும் என்றால் அவர் தருவார். எனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்றால் அவர் தருவார். நான் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நான் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சபையில் ஒரு தேர்தல் வைத்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம். எனக்கு அந்த பதவியை தரவில்லை, எனக்கு இந்த பதவியை தரவில்லை. என்ன பதவி? பணிவிடை செய்வதற்காகத்தானே பதவியை நாம் கொடுக்கிறோம். அதில் அது இல்லை இது இல்லை என்று கோபம் நமக்கு ஏன் வருகிறது? அந்த பதவியோட ஏதேனும் மதிப்பு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறு செயல்படுவது இல்லை. அந்த மாற்றம் சீடர்களுக்கும் அவசியமாக இருந்தது. நம்மில் இருக்கிற மக்கள் பெயரை யாரையும் சொல்லி நான் குறை சொல்லவில்லை. பொதுவாக நமக்குள்ளாக இந்த தன்மை இருக்கிறது. சீஷர்களுக்குள்ளும் இருந்தது. ஆவியானவரை பெற்ற போது, ஆவியானவராலே அன்பு அவருடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்ட போது யார் பெரியவர் என்கிற பிரச்சனையே அங்கே இல்லை. எருசலேம் எடுத்துக்கொள்ளுங்களேன். பேதுரு அங்கே இருந்தார், யாக்கோபு அங்கே இருந்தார். பேதுரு தான் இயேசுவோடு இருந்த சீடன். யாக்கோபு இயேசுவோடு இல்லை, இயேசுவை குறை சொல்லிக்கொண்டு விலகி இருந்த ஒருவர். எருசலேமிலே அவர் முக்கியமானவராக மாறுகிறார். பேதுருக்கு அதை பற்றிய கவலையெல்லாம் இல்லை. நம்முடைய வேலை நன்மை செய்வது தான். பேதுருவில் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் என்று வாசித்தோம் அல்லவா? அந்த பலிகள் என்ன என்பதை எபிரேயரில் பவுல் சொல்கிறார் பாருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்யுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதன் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதில் நம்மால் முடிந்ததையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். தேவன் நம்மை பார்த்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கிறது, அவர்களை ஏன் நீ சமாதானம் பண்ணி வைக்கவில்லை என்று கேட்க போவதில்லை. ஆனால் ஒன்று கேட்பார், நீங்கள் ஏன் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்பார். நீங்கள் ஏன் சபையிலே சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்பார். சண்டை போடாமல் இருப்பதற்கு ஏதேனும் முயற்சி எடுக்கிறாயா என்று கேட்பார். ஏனென்றால் அனைவரும் சமாதானமாக ஒருவரோடு ஒருவர்
ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது தானே அவருடைய ஆசையாக இருக்கிறது. அதை கொஞ்சமும் நிறைவேற்றாமல் நம்ம யார் முன்னேறல் போவது, நாம் யார் பெரியவனாக இருப்பது என்பதை பற்றியே நாம் யோசித்து கொண்டு அந்த சீசர்களைப் போல நாம் செயல்பட்டோம் என்றால் தேவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க? அந்த உணர்வு ஏன் சபையில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு வரமாட்டேங்குது? தேவனுக்கு மகிழ்ச்சியை நாம் கொடுக்க முடியும் எப்பொழுது எல்லாரிடத்திலும் நாம் அன்பாக இருந்தால். பொன்விதி என்று ஒன்றை நாம் சொல்கிறோம். இயேசுவான சொன்ன வார்த்தை, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். தீர்க்க தரிசனங்களை ஆராய்வதற்கு நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் என்று நாம் அதிகம் பேசுகிறோம். இவை எல்லாம் இந்த ஒரு விதியிலே அடங்கிவிடுகிறது என்று இயேசு சொன்னார். மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களை செய்யுங்க. உங்களை பற்றி மற்றவர்கள் குறை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மற்றவர்களை பற்றி நீங்கள் குறை பேசுங்கள். உங்களை மற்றவர்கள் கேவலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்களை கேவலப்படுத்துங்கள். பல சமயங்களில் ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்வேனோ அதைத்தான் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று நான் நினைத்து கொள்கிறேன். எனவே அது என்னை பற்றிய கண்ணாடி தானே தவிர, என்னை காட்டுகிற கண்ணாடி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நியாயப்பிரமாண ஆராய்ச்சி, தீர்க்க தரிசன ஆராய்ச்சி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதை யோசிப்பதற்கு நேரம் செலவிடுங்கள். படத்தில் இருக்கிறவருடைய பேர் ஒலவுடோ எக்கியோனோ. நைஜீரியா நாட்டில் பிறந்தவர். 1756ஆம் ஆண்டில் அவருக்கு 11 வயது. அவர் இருந்த கிராமத்துக்கு வந்த சில வெள்ளைக்காரர்கள் அவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து விடுகிறார்கள். கப்பலில் ஏற்றுகிறார்கள். கப்பலில் பெரிய பெரிய பானைகளில் ஏதோ வேக வைத்து சாப்பிடுவதற்காக அந்த வெள்ளைக்காரர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஒலவுடா நினைத்தாராம், நம்மை உள்ளே தூக்கி போட்டு அவித்து சாப்பிட்டு விடுவார்களோ, அதற்குத்தான் இந்த வெள்ளைக்காரர்கள் வந்திருக்கிறார்களோ என்று நினைத்தாராம். நல்ல வேலை அப்படி இல்லை. ஆனால் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை, வேதனை அன்றோடு முடிந்திருக்கும். அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் அடிமையாக அவர் வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஒரு முதலாளியின் கை மாறி இன்னொரு முதலாளி என்று பலவிதமான கொடுமைகளுக்கு அவர் ஆளாகினார். தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவர் புத்தகமாக எழுதியிருக்கிறார். இந்த அடிமை வியாபாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பலர் போராடினார்கள். இன்றைக்கு நாம் நினைத்தாலும் கோபம் வருகிறது. எவ்வளவு மோசமாக இந்த மக்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அடிமை வியாபாரத்தை செய்தவர்களும் ஊக்குவித்தவர்களும் பிற மதத்தவர்களா? இல்லை, இயேசு கிறிஸ்துவை வணங்கினவர்கள். இயேசு கிறிஸ்துவை வணங்கின இந்த மிக மிக நல்லவர்கள் அதற்கு ஒரு வசனத்தையும் ஆதாரம் சொன்னார்கள். காமின் பிள்ளைகள் அடிமைகளாக ஆக வேண்டியவர்கள். ஏனென்றால் நோவா அவர்களை சபித்தார். அந்த சாபத்தின் விளைவாக இப்பொழுது அவர்கள் இங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள். என்ன கொடுமை என்று யோசிக்கிறோமா? இதே கொடுமையை தான் பல சமயங்களில் நம் வீட்டில், சபையில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை நாம் நேசிப்பது இல்லை. மற்றவர்களை நாம் நேசித்திருந்தால் இவர் பட்ட கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்காது. கடைசியில் கொஞ்சம் பணம் சம்பாதித்து சேர்த்து அந்த பணத்தை கொடுத்து தனக்கு அவர் விடுதலை வாங்கினார். அதற்கு பிறகு ஒரு புத்தகம் எழுதினார். புத்தகத்தையும் வெளியிட்டார். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே அந்த புத்தகம் வெளிவந்தது. என்ன கொடுமை! தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே, மற்றவரிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்த விரும்புகிற எங்கள் அன்புள்ள பிதாவே,
உம்முடைய அன்பில் ஒரு சிறு பகுதியையாவது நாங்கள் மற்றவரிடத்தில் காட்டுவதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.